நமக்கு அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரூல்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பா தெரியணும். அப்போ இந்த ரூல்ஸ்களை தான் கடவுள் வந்து உவமைகள் வாயிலாக எல்லா பக்கமும் எடுத்துட்டே வர்றாரு. இதுல பேசிக் உவமை தான் நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா, விதைப்பவர் உவமை. பிரதர் சொன்னாங்க, இந்த விதைப்பவர் உவமை வந்து பெரிய ஒரு விஷயம். இந்த 10 மினிட்ஸ்ல அதை நம்ம தியானிக்க முடியாது. இதை பற்றி அதிகமா அறிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சிஸ்டர் சொன்னாங்க, யூடியூப்ல நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்க. எத்தனை பேர் அதை பாத்தீங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த எனக்குள்ளாக ஒரு இது வந்துச்சு, இறையாட்சிக்குரிய சட்டதிட்டங்கள் என்ன, நம்ம அது தெரிஞ்சுச்சுன்னா நம்ம அதை ஃபாலோ பண்றது ஈஸி. அப்ப கடவுளோட ஆட்சிக்குள்ள நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பேசிக்கான உவமை வந்து விதைப்பவர் உவமை. அந்த உவமை புரிந்து கொண்டால் மட்டுமே அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா உவமைகளும் புரியும். அவர் சொல்றாரு, உவமைகளின் சாவி, the key of the parables சொல்லிட்டு விதைப்பவர் உவமை சொல்லி இருக்காங்க. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, அப்படி அங்க என்னதான் சொல்லி இருக்குது, அடிப்படையான உவமை பேசிக். இப்போ மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சாதான் நம்ம மேக்ஸ் போட முடியும். எதுவும் இல்லாம நம்ம மேக்ஸ் போட உக்காந்தோம்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம். அது மாதிரிதான் விதைப்பவர் உவமை புரிந்து கொண்டால் மட்டுமே இறையரசு பற்றி ஏசப்பா சொல்லி இருக்கக்கூடிய மற்ற உவமைகள் எல்லாம் நமக்கு புரிய வரும். ஏசுவே அதுல கேட்பாரு, இந்த உவமை உங்களுக்கு புரியலையா அப்படின்னு ஏசு கேட்பாரு. அது ஏன்னா இந்த உவமை புரிஞ்சாதான் மற்ற உவமைகள் புரியும். அதுக்காக சொல்லியிருப்பாரு. இப்போ இந்த உவமையில நம்ம பாக்குறது வந்து இது வந்து இறையாட்சி பற்றி சொல்லி இரண்டாவது உவமை. அது வந்து விளக்கு உவமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த விதைப்புவார் உவமை பற்றி அடிப்படை, அந்த உவமையோட இறையாட்சி பற்றி அடிப்படை உவமை தெரிஞ்சுக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா யூடியூப்ல போயிட்டு விதைப்பவர் உவமை போட்டிருக்காங்க. நிறைய பார்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் நீங்க வந்தீங்கன்னா அறிவுரை இருக்காது மெசேஜ் உங்களுக்கு மத்தவங்க எல்லாம் மியூட் போட்டுக்கோங்க சிஸ்டர். ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, எல்லாரும் மியூட்ல போடுங்க. அந்த இதுலதான் இன்னைக்கு நம்ம பாக்குறது வந்து செகண்ட் உவமை, விளக்கு உவமை. இதுல வந்து ஒரு 4 பாயிண்ட் சொல்லி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொல்லி இருக்கிறது வந்து விளக்கை கொண்டு வருவது எதற்காக, மரக்காலின் கீழில் வைப்பதற்கா. விளக்கை எதுக்கு நம்ம கொண்டு வரோம்? ஒரு வீட்டுல நம்ம விளக்கு ஏத்துறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து எதுக்கு ஏத்துறோம்? அந்த விளக்குல இருந்து மற்ற இடங்களுக்கு ஒளி போகணும். விளக்குடைய தன்மை தானும் சுத்தமா இருக்கும், பக்கத்தையும் சுத்தமா வச்சிருக்கிறதுக்கு உதவும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு ரூம் இருக்கு, இருட்டா இருக்கு, அந்த ரூமுக்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம், தூசி இருக்கலாம், பாம்பு இருக்கலாம், பல்லி இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது இருட்டா இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ள இருக்க எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு விளக்கு அதுல வந்துச்சுன்னா அங்க என்ன இருக்குது அப்படின்னு தெரியும். ஆண்டவர் கூறுவது, விளக்கு அப்படின்றது அவருடைய இறை வார்த்தை. இறை வார்த்தை நமக்குள்ளாக வந்துச்சுன்னா நம்ம ஒளி ஆயிடுவோம். அப்ப ஒளி ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளை சுத்தி என்ன இருக்குது, அழுக்கு இருக்குது எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய வரும். சோ அந்த விளக்கின் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், நம்மள பரிசுத்தப்படுத்துறதுக்கு உதவும். இதுல கவனிக்க வேண்டியது, நம்ம மட்டும் பரிசுத்தமா இருந்தா போதாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம பரிசுத்தமா வைக்கிறதுக்கு உதவணும். அதான் நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு கடவுள் சொன்னாரு. ஒளி வந்து பிறருக்கு நம்ம ஒளி கொடுக்கணும். இறை வார்த்தை மூலம் நாமளும் ஒளியாகணும். நம்ம பெற்றுக்கொண்ட ஒளியின் மூலமாக பிறருக்கும் ஒளி கொடுக்கணும். ஒளி கொடுக்கறது வந்து எப்படி, நம்ம இறை வார்த்தை பெற்றுக்கொள்றோம், அடுத்தவங்களுக்கு இறை வார்த்தை அறிவிக்கிறது மூலமாகவும் நம்ம வந்து ஒளியை கொடுக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில அதை கடைபிடிப்பதன் மூலமாக மற்றவங்களுக்கு நம்ம ஒளியாக இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை மூலமா அவங்களுக்கு தெரியும் என்ன நார்மல் பீப்புளுக்கும் இவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, அப்படி என்ன இவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அதன் மூலமாகவும் நம்ம ஆண்டவருடைய ஒளியை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். செகண்ட், இது வந்து ஒரு பெரிய பெரிய உவமை. நம்ம இந்த 10 மினிட்ஸ்னால கொஞ்சம் ஸ்பீடாவும் ஷார்ட்டாவும் போறோம். செகண்ட் வேர்டு வந்து வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை. வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லைனா இறை வார்த்தை பற்றி நிறைய மறை உண்மைகள் இதுல இருக்கு. நமக்கு அதற்குரிய தாகமும் அதற்குரிய ஆர்வமும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவருடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் பற்றி நமக்கு விளக்கி தருவார். இதான் வெளிப்படாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை.
அதாவது எனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு சின்ஃபுல் லைஃப் இருக்கு இல்லையா, பாவத்துக்குள்ளாக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆன்மீக வாழ்க்கையில ஒரு சோர்வு, ஒரு வீழ்ச்சி, ஏதோ கேக்குறோம், இப்படி ஒரு அசால்ட்டான வாழ்க்கையா இருக்கட்டும், எதுவுமே கடவுளுடைய பார்வைக்கு மறைக்கப்பட்டது அல்ல. அதைத்தான் வெளியாகாமல் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை அப்படின்றாங்க. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். இந்த இறைவார்த்தை நம்ம நிறைய இடத்துல ஜீசஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். அதுக்கு என்ன அர்த்தம் அவர் சொல்றாருன்னா, எல்லாருக்குமே காது இருக்கு, பேசுறது எல்லாருக்குமே கேட்கும். பட் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஒரு இறை வார்த்தையை நம்ம கேட்கும் போது ஜஸ்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ், எல்லா சவுண்டும் கேக்குது, அதோட இந்த சவுண்டும் கேக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அதை கவனிக்க கூடாது. அங்கு கொடுக்கக்கூடிய அந்த இறைவார்த்தை எனக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அங்க எத்தனை ஆயிரம் மக்கள் அங்க கூடி இருந்தாலுமே நானும் ஜீசஸும் மட்டும்தான் இருக்கிறோம். அந்த வார்த்தைய ஜீசஸ் எனக்காக மட்டும்தான் கொடுக்குறாரு. அந்த இறைவார்த்தையை வாங்கிட்டு அது எனக்கு என்ன இன்னைக்கு கத்து கொடுக்குது, இந்த கற்றுக்கொண்ட விஷயம் மூலமாக இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் என்ன மாற்றம் செய்யணும், இந்த ஒரு ஆர்வத்தோட நமக்கு கேட்கணும். காது மட்டும் திறந்திருக்க கூடாது, உள்ளமும் திறந்தவர்களாக நம்ம கேட்கணும். அப்பதான் அதுதான் வந்து கேட்க செவியுடையோர் கேட்கட்டும். அப்பதான் அந்த இறை வார்த்தையுடைய மறையுண்மைகளும் சேர்ந்து நமக்கு புரியும். இப்படி புரியும் போது நம்ம அந்த மெசேஜ் கேட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனப்பயோ இல்ல அடுத்த லைஃபுக்கு நம்ம போறப்பயோ இந்த வார்த்தை நமக்கு மறந்து போகாது. காதுல மட்டும் வாங்கிட்டோம்னா அடுத்து நம்ம லைஃப்ல ஒரு தேவை வரும்போது அந்த இறை வார்த்தை நமக்கு பயன்படவே செய்யாது. அதனாலதான் அடிக்கடி ஜீசஸ் சொல்றாங்க, திறந்த உள்ளத்தோடு கேளுங்க, மற்ற எதை பத்தி யோசிக்காதீங்க, சொல்ற இறை வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுங்க அப்படின்னு. இதனாலதான் நம்ம இங்க இதுல வந்து பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எனக்கு அது புரியல, ஏன் இதை இப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம திறந்த உள்ளத்தோட கேக்குறதுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். அந்த வீடியோ ஆன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு முதல்ல 3 மணிக்கு வந்து இது நடக்கும் இல்லையா. உண்மையை சொல்றேன், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, மொபைல் ஆன் பண்ணிட்டு நான் படுத்துதான் கிடப்பேன், பக்கத்துல வச்சிருப்பேன். அதோட ரிசல்ட் என்னன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மள அறியாமலே ஒரு தூக்கம் நமக்கு வந்துரும். அப்போ ஒரு நேரம் போல நம்ம கண்ணு முழிப்போம், பார்த்தா பிரேயர் போயிட்டே இருக்கும். அப்ப திருப்பி உக்காந்து இருப்பேன். நால 2-3 தடவை எல்லாம் தூங்கி எந்திரிச்சிருக்கேன். அப்போ எனக்கு தெரியாது எந்திரிச்சு உட்காரணும், இந்த பிரேயருக்கு ஒரு இவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்கணும். இப்ப பாருங்க, இப்போ நம்ம வீடியோ ஆன் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கோம், இதை தவிர்த்து எனக்கு வேற எதுவுமே சிந்தனை வராது. கவனிக்கணும், பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணணும், சொல்ற மெசேஜ கேட்கணும். நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கோம், ஜீசஸ் பார்த்திருக்காரு. இன்னொன்னு வந்து, யாரு இருக்கிறாங்களோ இல்லையோ, கடவுள் எனக்கு என்ன சொல்றாரு, நான் செய்யக்கூடிய செயல் வந்து கடவுளுக்கு ஏற்புடையதா இருக்குதா, அது மட்டும் தான் பார்க்கணும். பக்கத்துலதான் யாரும் இல்ல, நம்ம செய்யறது யாருக்கு தெரிய போகுது அப்படின்ற ஒரு இது இருக்கவே கூடாது. அதனாலதான் சொல்றேன், கேட்க செவியுடர் கேட்கட்டும் அப்படின்றது கீழ்ப்படிதல்ல ஒண்ணு வருது. திறந்த மனதோட கேட்கணும் அப்படின்னா நம்ம இந்த வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது, நீங்க எந்த அளவையால் அளக்குறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். நம்ம கடவுளுக்கு என்ன கொடுக்குறோமோ, இப்ப நம்ம நிறைய நேரம் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பல மடங்கு நேரத்தை நமக்கு கொடுக்கிறாரு. நம்மளுடைய ஆர்வம், இறை வார்த்தையை பற்றி அறிகின்ற ஆர்வம் எனக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அதிகமா அந்த மறையின்மலை எனக்கு கற்றுக் கொடுப்பாரு. ஒரு அசால்ட்டா கேட்கும் போது என்ன நடக்குது, அதுக்கேத்த மாதிரி உள்ளதா நடக்குது. அதான் நேரமா இருக்கட்டும், அவர் அன்பு, நம்ம எந்த அளவுக்கு அவர் நம்மளை அன்பு செய்யறாரோ அதை நம்ம அந்த அன்பை நம்ம உணர்ந்து திருப்பி அவருடைய பாதத்துல நம்ம உட்கார்ந்தோம்னா அந்த அளவுக்கு, அதான் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை கடவுள் நமக்கு திருப்பி கொடுக்கிறாரு. எந்த அளவையால், அந்த அளவு அப்படின்றது இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய நேரம். அதெல்லாம் இன்னும் இது வந்து கடைசியில் உள்ள வார்த்தை ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தை. என்னன்னா, நிறைய பேருக்கு இதுல டவுட் இருக்கும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். எத்தனை பேருக்கு இதுல வந்து வாசிக்கும் போதெல்லாம் நம்ம இங்க பிரேயர்ல வரக்கு முன்னாடி டவுட் இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் தெரியல. எனக்கெல்லாம் நிறைய டவுட் இருந்துச்சு. அது எப்படி இருக்கவங்ககிட்ட இருந்து எடுத்து, இல்ல அவங்களே இல்லாம இருக்காங்க, எப்படி நம்ம எடுத்து இல்ல ஒண்ணும் இல்ல எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு. அப்ப இருக்குது அப்படின்னா, இறைவார்த்தைக்குரிய ஆர்வம் எனக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி அவர் அள்ளி தருவார். நான் இன்னைக்கு ஒரு மெசேஜ் கேட்கிறேன் அப்படின்னா அந்த மெசேஜை நான் மெடிடேட் பண்றேன், உள்ளத்துல வாங்குறேன், என்னுடைய வாழ்க்கையில அப்ளை பண்றேன். ஜீசஸ் ஒவ்வொரு காரியங்களை ஒவ்வொரு நிமிஷமுமே அவர் கவனிக்கிறாரு. கேட்கக்கூடிய வார்த்தை எந்த அளவுக்கு இவங்க வந்து பலனுள்ளதாக அமைது. அப்போ நான் பயனுள்ளதாக அமைக்கும் பொழுது அந்த இறை வார்த்தைக்கு ஏற்ப அவர் அதுக்கேற்ற மாதிரி நிறைய தருவாரு. நான் அசால்ட்டா கேட்கிறேன், இன்னைக்கு இந்த காதுல கேட்கிறேன், நான் போயிடுறேன்,
போறேன், அடுத்து என்னோட இப்ப இந்த ப்ரேயர் மெசேஜ் முடிச்சுட்டு நான் அடுத்து நான் என்னோட வாழ்க்கையில நான் போறப்ப கேட்ட விஷயம் எதுவும் என் வாழ்க்கையில அப்ளை பண்ணல, என்னோட இதயத்துல இல்ல, என்னுடைய மனசுல இல்ல, நான் மெடிடேட் பண்ணல அப்படின்னா நம்மகிட்ட கொஞ்சோண்டு இருக்கும்ல ஒளி, அந்த ஒளியும் கடவுள் கம்ப்ளீட்டா எடுத்துருவாரு. எத்தனை பேருக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னு தெரியல. ஸ்டார்டிங்ல எல்லாம் எனக்கு அப்படிதான் நிறைய மெசேஜ் கேட்பேன், எதுவுமே நிக்காது. ஏன்னா திறந்த மனதோடு கேட்கல, ஆர்வத்தோட கேட்கல, அந்த உள்ளவருக்கு கொடுக்கப்படும் அதோட அர்த்தங்கள் தெரியாது. எல்லாரும் உட்காருதாங்க, நானும் உட்கார்ந்தேன், எல்லாரும் மாஸ்க் போடுறாங்க, நானும் போறேன், எந்த பலனும் கொடுக்கல. நம்ம வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே இறை ஆட்சியினுடைய சட்ட திட்டங்களில் ஒன்று. நம்ம யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம், வேற ஏதாவது சட்ட திட்டங்கள் நம்ம இதுல ஜீசஸ் மினிஸ்ட்ரியில இருந்து கத்துக்கிட்டு இருக்கீங்களா? இறை ஆட்சியின் சட்ட திட்டங்களில் ஒன்று ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். பிரதர் நிறைய கத்து கொடுத்திருக்காங்க. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஒரு நாட்டுக்குள்ள போகணும்னா சில ரூல்ஸ் வேணும், அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாதான் அங்க எதுவுமே ஆக்சிடென்ட் இருக்காது, ஃபைன் போட மாட்டாங்க, பனிஷ்மெண்ட் இருக்காது அப்படின்ட்டு. இப்ப நான் சொன்னது வந்து இது செகண்ட் ரூலு. ஃபர்ஸ்ட் விதைப்பு ரூமையில நிறைய ரூல்ஸ் இருக்கு. பிரதர் கண்டிப்பா சொல்லி தந்திருப்பாங்க, நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம். யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு ரூல் சொல்லலாம், கொஞ்சம் சீக்கிரம் சொல்லலாம், டைம் இல்ல. ஜீசஸ் மினிஸ்ட்ரியில கிடைக்கிறதுக்கு நம்ம பெற்றுக்கொண்டதா நன்றி சொல்றோம். நன்றி சொல்ல கற்றுக்கிட்டோம். ஓகே ஓகே ஓகே. வேற ரூல் வரக்கு முன்னாடி இறை வார்த்தைய அறிக்கை இடுறது இல்ல, கேட்கறது மட்டுமே அப்படி இருந்துச்சு. இப்ப இறை வார்த்தை அறிக்கை இடக்கூடிய ஒரு இதை இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி மூலம் நான் கற்றுக்கொண்டேன். ஓகே, கடவுளுக்கு நன்றி. நான் ஒரு 2 ரூல் மட்டும் சொல்றேன். மீதி வந்து இருந்துச்சுன்னா யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டு நம்ம ஷேர் பண்ணுவோம். வந்து ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஒன் ஆஃப் த ரூல், ஃபர்ஸ்ட் கிடையாது, ஒன் ஆஃப் த ரூல், பாக்குறத பேசாத, பார்க்க விரும்புறத பேசு. ஓகேவா? செகண்ட் ரூல் வந்து வார்த்தை விதை, அந்த விதை என்னுடைய இதயத்தில் விதைக்கப்படணும். அதுதான் விதைப்போர் உண்மையில சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இப்ப நம்ம பார்த்தது கொடுக்கறது, நேரத்தை கொடுக்கறது, கவனமா கேட்கறது, இதெல்லாம். அப்புறம் இன்னொரு ரூல் வந்து சாரி 2 ரூல் எடுத்து வச்சேன். சொல்லுங்கப்பா. பிரச்சனைகிட்ட பேசாத, பிரச்சனையை பார்த்து பிரச்சனையை பேசாத, பிரச்சனை பத்தி பேசாத, அதான் ப்ராப்ளத்துக்கிட்ட பேசு, ப்ராப்ளத்தை பார்த்து பேசு. இது வந்து இதெல்லாம் ஒரு சின்ன டாட், இதை தொட்டு போனீங்கன்னா பெரிய 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 மறை உண்மைகள் நமக்கு வெளிப்படும். நம்ம எல்லாருமே ஜீசஸ் மினிஸ்ட்ரியில இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ரூல்ஸே தெரியாம நம்ம எப்படி டிராபிக் ரூல் தெரியாம நம்ம எப்படி வண்டி ஓட்ட முடியும்? ரூல் தெரிஞ்சாதானே எது சரி எது தப்புன்னு தெரியும். சோ நம்ம நிறைய கத்துக்குவோம். ஒவ்வொரு இந்த உவமையுமே நமக்கு ஒவ்வொரு ரூலை கத்து கொடுக்குது. சோ எல்லாத்தையும் நான் கத்துக்கலாம். பேசிக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். முடிஞ்சா வீடியோ பார்த்துட்டு வாங்க சிஸ்டர். இது விதைப்பவர் உவமை எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ சிஸ்டர்.